ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன சொல்கிறேன்னா, இங்கே உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு இன்ஜினியர் சீட்டும் டாக்டர் சீட்டும் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமையாக வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த காலேஜில் என்ன நடக்குதுன்னு போய் பாருங்கள். ஏன்னா அவங்க கூட இருக்கிற பசங்க எப்படி, அந்த காலேஜில் டீச்சர் எப்படி அப்படின்ட்டு போய் பாருங்கள். மாதம் ஒரு தடவை பணம் கட்டும் பொழுது அங்கே என்ன நடக்குது ஏது என்னன்னு விசாரிங்க. கூட இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டுங்கள்ட்டலாம் நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் தான் உங்கள் பசங்க, நீங்கள் பணம் கட்டுற பசங்க நல்லபடியாக உங்கள் வீடு வந்து சேருவாங்க. நீங்கள் ஏனா தானே வீட்டில் இருக்காதீங்க. அங்கே நடக்கிறது வேறையாக இருக்கும். நீங்கள் தினமும் அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசுங்க. அங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் கவனிங்க. மாதம் மாதம் பணத்தை கட்டிட்டு நீங்கள் வீட்டில் இருக்காதீங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். உலகம் பூரா இப்போ என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து நிவாரண நிதி வாங்கி என்ன பண்ணுவீங்க? அது தேவை கிடையாது உங்களுக்கு. உங்கள் பசங்களை வெளியூரில் படிக்க வச்சிங்கன்னா காலேஜில் என்ன நடக்குது, அந்த காலேஜில் போய் அவங்க ஃப்ரெண்டுங்கள்கிட்ட பேசுங்க. தினமும் பேசுங்க உங்கள் பிள்ளைங்கள்ட்ட. அப்போ தான் அது சரியாக இருக்கும்.